வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல காட்சியளிக்கும் விளை நிலங்கள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல காட்சியளிக்கும் உப்பளங்கள், உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அவல நிலை. நீதிமன்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யாததால் ரவுடி சீர்காழி சத்யா மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த உத்தரவை திரும்ப பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். சீர்காழி சத்யாவை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவு. சென்னையில் சிக்னல்கள், மேம்பாலங்களில் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை இடம் மாற்றுவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் ஆய்வு. பயணிகளின் இன்னல்கள் குறித்து மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் அரசு மதுபான கடையில் மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை. 16 டாஸ்மாக் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்து டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றி கழகம் திட்டவட்டம். அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது எனவும் விளக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. தமிழ்நாட்டின் நல்லரசை அமைப்பதே தாவேகாவின் குறிக்கோள் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கள்ள உறவு அல்ல, நேரடியாகவே கூட்டணி. திமுகவினர் மீது மட்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தாதது ஏன் எனவும் சீமான் கேள்வி. மறைமுகம் கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கிறீல்ல, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதா சந்திக்கிறாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. இளைஞர், இளம் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் சீமான் அறிவிப்பு. 26ல் நாங்கள் 234 தொகுதியில் தனிச்சு போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்க, அதை நீங்கள் என்னிட்ட கேட்கணும், என்ன செய்யுங்க. நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். புதன்கிழமை அன்று விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். தெலுங்கர்கள் குறித்து பேசியதற்கு நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்ட பின்பு அவரை ஒரு தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவதா? இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக இருந்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது, அவர் தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும். தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சியில் மத்திய இணையமைச்சர் சோபா பேட்டி. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன.
புதிய குளங்களை உருவாக்குவதற்கு பிறகு மொத்தமாக 4.6 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிறப்பு அமர்வை அமைக்க வேண்டும். வழக்கு விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து வாரம் ஒரு முறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழக்கு. ஆட்கொணர்வு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசு, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் 2.5 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்த மாஞ்சானூர். கல்லூரி மாணவன், பள்ளி மாணவன் உட்பட 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கழுத்துல கீறினதுல பிரேக் அடிச்சு நிற்கிறதுக்குள்ள கழுத்தை ஆழமாக அறுத்துருச்சு. சைடில் 7 தையல் போட்டிருக்கு எமர்ஜென்சியில் வச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். இதை மாதிரி திருப்பி நடக்காதது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். பொள்ளாச்சி அருகே கனமழையால் ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த காட்டாற்று வெள்ளம். வழிபாடு செய்ய தடை விதிக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றம். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது மகா விகாஸ் கூட்டணி. அரசியலமைப்பின் மீது அவர்களுக்கு சற்றும் நம்பிக்கை இல்லை என்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சனம். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி D. கிருஷ்ணகுமார். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சித்தார்த் மிருதுல் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். மத்திய அரசுடன் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் மாநிலம் வளர்ச்சி அடையாது எனவும் பேட்டி. இலங்கை நாட்டின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்பு. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். අධ්‍යාපන සහ වෘත්තීය අධ්‍යාපන අමාත්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ प्रजातांत्रिक समाजवादी जनरजे